சென்னையில் தனியார் மயத்தை கண்டித்து காமராஜர் சாலை மற்றும் தலைமைச் செயலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டம். சாலையில் படுத்துக்கொண்டு மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்த காவல்துறை. தமிழ்நாடு புதுச்சேரியில் 2 நாட்களுக்கு அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும். குறைந்தபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ளது தீபத்தூண் அல்ல என தமிழ்நாடு அரசு உறுதி. வேறு இடங்களில் தீபம் ஏற்ற கோயில் நிர்வாகத்தின் அனுமதி பெற வேண்டும் என உயர்நீதிமன்ற கிளையில் வாதம். திருப்பரங்குன்றம் மலை தீப விவகார இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்ய அனுமதி மறுப்பு. உண்மையிலேயே பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் அமைதியாக இருங்கள் என நீதிபதிகள் கண்டிப்பு. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான உயர்நீதிமன்ற விசாரணை நடைமுறையில் தவறு உள்ளதாக கருதுவதாக உச்சநீதிமன்றம் கருத்து. உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிக்கை அளிக்க உத்தரவு. மேலும் 17 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தை இன்று மாலை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மகளிரின் வங்கிக் கணக்கில் உரிமை தொகையை வரவு வைக்கும் பணி தொடக்கம். தமிழ்நாட்டில் உள்ள சாதிகளை 6 தொகுப்புகளாக பிரித்து உரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கோரி சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. ஈரோட்டில் டிசம்பர் 18 காலை 11 மணி முதல் 1 மணி வரை விஜயின் மக்கள் சந்திப்பு. கோயில் நிலத்தில் நடப்பது தடையாக இருக்காது என செங்கோட்டையன் பேட்டி. ராமதாஸ் மற்றும் அன்புமணியை அதிமுக அணிக்கு கொண்டுவர ரகசிய பேச்சுவார்த்தை என தகவல். இருதரப்பையும் சமாதானப்படுத்தி ஒரே சின்னத்தில் போட்டியிட வைக்க திட்டம். நெல்லையில் தேயிலை தோட்ட பகுதிகளில் 93 வாக்காளர்கள் மட்டுமே உள்ள நிலையில் 1000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பதிவேற்றம். விளக்கம் கேட்டு 5 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு மாஞ்சோலை சார் ஆட்சியர் நோட்டீஸ். சாத்தூர் அருகே பாரதி பறை பண்பாட்டு மையத்தை தொடங்கி வைத்த ஆளுநர் RN ரவி பறை இசைத்து மகிழ்ந்தார். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் முறைகேடாக பணியில் சேர்ந்ததாக புகார். 32 பேராசிரியர்களிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ். தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்ற முயற்சி நடப்பதாக மக்களவையில் திமுக உறுப்பினர் ராணி குற்றச்சாட்டு. சனாதன தர்ம விரோதமாக ஒரு மாநிலம் மாறியிருப்பதாக பாஜக உறுப்பினர் அனுராக் தாக்கூர் பேசியதற்கு திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் மக்களவை ஒத்திவைப்பு. மாநிலங்களவை தொடங்கிய போது அவையில் இல்லாத மத்திய கேபினெட் அமைச்சர்கள் 10 நிமிடங்கள் அவை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் வருத்தம் தெரிவித்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு. சீனாவின் சிங்ஜியாங் மாகாணத்தில் கடும் பனிப்பொழிவால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். சாலைகளில் தேங்கி கிடக்கும் பனிக்கட்டிகளை அகற்றும் பணி தீவிரம். தங்கம் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் அதிகரித்து 98,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 6 ரூபாய் உயர்வு. சென்னையில் தனியார் மயத்தை கண்டித்து காமராஜர் சாலை மற்றும் தலைமைச் செயலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டம். சாலையில் படுத்துக்கொண்டு மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்த காவல்துறை. தமிழ்நாடு புதுச்சேரியில் 2 நாட்களுக்கு அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும். குறைந்தபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு.
திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ளது தீபத்தூண் அல்ல என தமிழ்நாடு அரசு உறுதி. வேறு இடங்களில் தீபம் ஏற்ற கோயில் நிர்வாகத்தின் அனுமதி பெற வேண்டும் என உயர்நீதிமன்ற கிளையில் வாதம். திருப்பரங்குன்றம் மலை தீப விவகார இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்ய அனுமதி மறுப்பு. உண்மையிலேயே பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் அமைதியாக இருங்கள் என நீதிபதிகள் கண்டிப்பு. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான உயர்நீதிமன்ற விசாரணை நடைமுறையில் தவறு உள்ளதாக கருதுவதாக உச்சநீதிமன்றம் கருத்து. உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிக்கை அளிக்க உத்தரவு. மேலும் 17 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தை இன்று மாலை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மகளிரின் வங்கிக் கணக்கில் உரிமை தொகையை வரவு வைக்கும் பணி தொடக்கம். தமிழ்நாட்டில் உள்ள சாதிகளை 6 தொகுப்புகளாக பிரித்து உரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கோரி சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. ஈரோட்டில் டிசம்பர் 18 காலை 11 மணி முதல் 1 மணி வரை விஜயின் மக்கள் சந்திப்பு. கோயில் நிலத்தில் நடப்பது தடையாக இருக்காது என செங்கோட்டையன் பேட்டி. ராமதாஸ் மற்றும் அன்புமணியை அதிமுக அணிக்கு கொண்டுவர ரகசிய பேச்சுவார்த்தை என தகவல். இருதரப்பையும் சமாதானப்படுத்தி ஒரே சின்னத்தில் போட்டியிட வைக்க திட்டம். நெல்லையில் தேயிலை தோட்ட பகுதிகளில் 93 வாக்காளர்கள் மட்டுமே உள்ள நிலையில் 1000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பதிவேற்றம். விளக்கம் கேட்டு 5 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு மாஞ்சோலை சார் ஆட்சியர் நோட்டீஸ். சாத்தூர் அருகே பாரதி பறை பண்பாட்டு மையத்தை தொடங்கி வைத்த ஆளுநர் RN ரவி பறை இசைத்து மகிழ்ந்தார். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் முறைகேடாக பணியில் சேர்ந்ததாக புகார். 32 பேராசிரியர்களிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ். தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்ற முயற்சி நடப்பதாக மக்களவையில் திமுக உறுப்பினர் ராணி குற்றச்சாட்டு. சனாதன தர்ம விரோதமாக ஒரு மாநிலம் மாறியிருப்பதாக பாஜக உறுப்பினர் அனுராக் தாக்கூர் பேசியதற்கு திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் மக்களவை ஒத்திவைப்பு. மாநிலங்களவை தொடங்கிய போது அவையில் இல்லாத மத்திய கேபினெட் அமைச்சர்கள் 10 நிமிடங்கள் அவை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் வருத்தம் தெரிவித்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு. சீனாவின் சிங்ஜியாங் மாகாணத்தில் கடும் பனிப்பொழிவால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். சாலைகளில் தேங்கி கிடக்கும் பனிக்கட்டிகளை அகற்றும் பணி தீவிரம். தங்கம் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் அதிகரித்து 98,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 6 ரூபாய் உயர்வு.